இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கவுண்ட் கேஒய்சி வந்து அப்டேட் பண்றதுல இப்போ வந்து ஒரு நியூ அப்டேட் ஒண்ணு வந்திருக்குது. ஸோ இத வந்து அப்டேட் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. இப்போ வந்திருக்கிற ஒரு புது ப்ராப்ளம் அப்படிங்கிறத கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அத பத்தின ஒரு முழுமையான தகவல தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். நம்மளோட வியூவர்ஸ் நெறைய பேர் வந்துட்டு இப்போ வந்திருக்கிற இந்த ப்ராப்ளத்த பத்தி நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இத பத்தி வீடியோ மேக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேங்க் கேஒய்சிய வந்து அப்டேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அத பத்தின டீட்டெயில இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேங்க் கேஒய்சியில் வந்துட்டு நமக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எம்ப்ளாயர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல நம்மளோட கேஒய்சி டாக்குமெண்ட் எதை வந்து அப்டேட் பண்ணாலும் நம்மளோட எம்ப்ளாயர் சப்போர்ட் வந்து வேணும். பட் பேங்க் அக்கௌண்ட்டை உள்ள லிங்க் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட எம்ப்ளாயர் சப்போர்ட் இல்லாமே நம்மளால வந்து உள்ள வந்து லிங்க் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டாக் பேங்க், கனரா பேங்க், அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்பிஐ பேங்க், இது மாதிரி ஒரு சில பேங்க் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். இப்போ வந்திருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம வந்து உள்ள வந்து லிங்க் பண்ணோம் அப்படின்னா அதோட வெரிஃபிகேஷன் வந்துட்டு டைரக்டா பேங்க்குக்கு போறதுக்கு பதிலா எம்ப்ளாயருக்கு வந்து போகுது. ஸோ இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அக்கௌண்ட். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டாக் பேங்க் தான் உள்ள வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. வெரிஃபை ஆன்லைன் பை பேங்க் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து எந்தெந்த பேங்க்லாம் வந்து ஆன்லைனில் வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் பேங்காக வந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் தான். உங்ககிட்ட எஸ்பிஐ பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயர் சப்போர்ட் இல்லாமல் ஈஸியாக கேஒய்சியில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட்டை தான் வந்து உள்ள வந்து லிங்க் பண்ணியிருக்கிறாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பெண்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் வித் எம்ப்ளாயர் ஃபார் டிஜிட்டல் சைனிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. இது வந்து பேங்குக்கு வந்து டைரெக்டாக போகவே இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட், அதாவது எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டை உள்ள லிங்க் பண்ணோம் அப்படின்னா பெண்டிங் வித் பேங்க் அப்படின்னு தான் வரும். இது வந்து டைரெக்டாக பேங்குக்கு தான் வந்து சென்ட் ஆகும். பேங்க்ல வந்து மேக்ஸிமம் 1 வீக்குக்குள்ளே வந்துட்டு வெரிஃபை பண்ணிடுவாங்க. எம்ப்ளாயர் சப்போர்ட் வந்து தேவையில்லை. பட் இப்போ இருக்கிற ரேஞ்சில் நீங்கள் வந்து எஸ்பிஐ பேங்கோட அக்கௌண்ட்டை உள்ள லிங்க் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட எம்ப்ளாயருக்கு தான் போகுது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் ஆஃபீஸ் சைடும் சரி, இல்லை வந்துட்டு பேங்க் சைடும் சரி, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்து கொடுக்கல. எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே இது வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணலை. ஸோ இதில் வந்துட்டு மற்ற யூடியூப் சேனல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால இப்போ வந்துட்டு நம்மளோட கேஒய்சி வெரிஃபிகேஷன் வந்து பேங்குக்கு போகிறதுக்கு பதிலாக நம்மளோட எம்ப்ளாயருக்கு போய் சப்மிட்டட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது வந்துட்டு டெக்னிக்கல் இஷ்யூனால வருதா, இல்லை வந்துட்டு இப்போ வந்துட்டு எஸ்பிஐ பேங்க் அதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்களா என்ன அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியல. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் உள்ளே வந்து லிங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்ப்ளாயர் தான் வந்து அப்ரூவல் பண்ணி ஆகணும். ஸோ இதில் வந்து பெண்டிங் வித் எம்ப்ளாயர் அப்படின்னு விழுந்துருச்சு அப்படின்னாலே இதுக்கப்புறம் பேங்குக்கு வந்து அது மாறவே மாறாது. ஸோ உங்களோட எம்ப்ளாயர் தான் அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்தாகணும். உங்களுக்கு ஒருவேளை உங்களோட எம்ப்ளாயர் வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா இதை கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் வந்து கோட்டாக் பேங்கை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கோட்டாக் பேங்க்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் நம்ம ஈஸியாகவே ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அப்படி ஓப்பன் பண்ணால் அந்த அக்கௌண்ட்டை கூட நீங்கள் இது மாதிரி லிங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வெரிஃபிகேஷனுக்கு உங்களோட பேங்குக்கு தான் போகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப பேங்க் வந்து வெரிஃபை பண்ணிடும். ஸோ நீங்கள் வந்து எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டை உள்ள லிங்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் நேரு இதில் வந்து கேன்சல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிட்டு வேறு பேங்க் அக்கௌண்ட்டை அப்டேட் பண்ணுற வழியை பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களோட கேஒய்சி ஈஸியாக அப்டேட்டட் ஆகும். ஸோ நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.